ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி எப்படி செய்வதை பார்க்க போறோம். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்களை நான் காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, முத நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, முட்டை, இது முட்டை, இஞ்சி பூண்டு, சிக்கன் பொடி, மல்லித்தழை, உப்பு, கடுகு, இவ்வளோ சொல்லிட்டேன். இதோட நம்ம தேங்காவை எடுத்து அரைச்சி அதை பாலாக எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம இப்போ முட்டை கிரேவிக்கு இது தேவையானதை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை தூக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிடுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகை போட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். கடுகை போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா வெடிக்கு. தீ நல்லா எரிஞ்சாதான் கடுகு நல்லா சடன்னு வெடிக்கும். பார்த்துக்கோங்க. மழை பெஞ்சு ஈரமாக இருக்கா, அடுப்பு லேசாக நனைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. கடுகு எப்படி வெடிக்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டப் 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 டப்னு வெடிக்க பாருங்க. நல்லா வெடித்த உடனே கையில் வச்சிருக்கிற கருவேப்பிலையை போட போகிறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. கருவேப்பிலையை போடுறது. என்ன செல்லெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற 2 பல்லாரி வெங்காயம், ரெண்டு பல்லாரி வெங்காயம் நல்லா கிளறி விட்டு நல்ல சதையாக வர்ற நேரத்தில் தக்காளி பழம் போடணும். நல்லா கிளறி விட்டுப்படுவோம். வெங்காயம் பாருங்க நல்ல நிறம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ தக்காளியை சேர்க்க போறோம். 2 தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளியை சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டை சேர்க்கணும். இஞ்சி பூண்டை சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கின பிறகு தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கு தேவையான சிறிது உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம சிக்கன் பொடி போட போகிறோம். அதில் உப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் பார்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதே. நல்லா வதங்கிட்டு அப்படியே கொஞ்சோன்னு கஞ்சை ஊற்றி இதை கொஞ்சோன்னு வச்சு சின்ன சூப்பராக இருக்கும். பாருங்க நல்லா இப்போ நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம என்னென்னா இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இதான் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 2 பூடு, முழு பூடு, 2 பல்லு கிடையாது, 2 பூடு முழு பூடு சேர்த்துருக்குறேன். இது இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். பூடு இருக்கிற வேலையில் பூடு 2 பூடு நல்லா வேகட்டும். இந்த இஞ்சி பூண்டு வாடை கொஞ்சம் போகணும் பார்த்துக்கோங்க. அதனால நல்லா கிளறி விட்டுருவோம்.
நல்லா இப்படி மசிச்சு விட்டா தான் இந்த தக்காளிலாம் நல்லா வேகும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை நல்லா பயிர்ச்சி. இப்போ நம்ம என்னென்னா உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு இருந்தால் இருக்கு பாருங்க, இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா இந்த போட்டாச்சு அது நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி செய்கிறாங்கன்னு. நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. உருளைக்கிழங்கு போட்டு நம்ம நல்லா எல்லாம் கிண்டி விட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சிக்கன் பொடி. பாருங்க, சிக்கன் பொடி 2 பொடி எடுத்துருக்கேன். இல்லை 2 தான். 2 சிக்கன் பொடி கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா அப்படி கிளறி விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. சாப்பிட்றோம் சீக்கிரம் பண்ணி முடிங்க, சாப்பிட்றோம். சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இங்கே பாருங்க அடி பிடிக்குது. அதனால நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த தேங்காய் பாலை ஊற்றுறோம். தேங்காய் பால், பருத்தி பால் இந்த மாதிரி இது தேங்காய் பால். தேங்காய் பாலை ஊற்றியாச்சு. இந்த தேங்காய் வந்து 2 சில் தேங்காய் பார்த்துக்கோங்க. 2 சில் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கிறேன். இப்போ இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பாடுறேன். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா நிறைய நிமிஷம் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோவை பார்த்துட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ நல்லா கொதிச்சு இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சலசலன்னு கொதிச்சுட்டேன். உள்ளது எல்லாம் வந்துட்டா நல்லா உருளைக்கிழங்குலாம் அந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த பதத்துக்கு வந்த உடனே இப்போ நம்ம முட்டையை ஒவ்வொரு முட்டையாக என்னென்னா அவிச்சு வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேர்க்க போகிறோம். 1 2 3 நம்ம வெட்டாமையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டாமையும் நம்ம போடலாம், வெட்டியும் போடலாம். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு கூட போடலாம். வெட்டி நம்மளுக்கு பிடிச்சத நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எல்லாம் போட்டு இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு. ரொம்பவும் கிளறி விட்டுறாதங்க. இந்த இப்படி கிளறினா போதும். அப்படியே நம்மளுக்கு முழு முட்டையாக கிடக்கும். இந்த இப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்க போகிறோம். இறக்க போகிறதுக்கு முன்ன கொட்டி மல்லி இலை நறுக்கி அலசி வச்சுருக்கிறோம். அதை இப்படி தூவி விட்டுருவோம். அதை நம்ம இப்போ மல்லி இலையை போட்டிருக்கிறோம். போட்டு விட்டோன்னா லேசாக இப்படி மூடி வச்சுருங்க. அந்த மல்லி இலை மனம் உள்ளே இருக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு கொஞ்ச நேரம் போதும். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். மூடி எடுத்துருவோம். எடுத்து விட்டு லேசாக இப்படி கிளறி விட்டுக்கிடுவோம். சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோவில், நல்ல ஒரு வீடியோவில், சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.